ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நம்ம பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு எல்லா செடிகளுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்து 1 வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் புது தொட்டிகள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 3 தொட்டி வந்து புது தொட்டி வாங்கிட்டு வந்தேன். அது போக பார்த்தீங்க அப்படின்னா, காக்காய்க்கு கொஞ்சம் தண்ணி வைக்கிறதுக்காக அது ஒரு சின்ன தொட்டி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை அடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செடிகள்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இடம் மாறி இருக்கிறதுனால செடி வந்து கொஞ்சம் அப்படியே வாடின மாதிரி தான் இருக்குது. இன்னி வந்து அதை வந்து நல்லா தளதளன்னு நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஓரளவுக்கு அப்படியே எடுத்து அங்கங்கே அப்படியே கொண்டாந்து இறக்குனபடியே இருக்குதுன்னு அரேஞ்ச் பண்ணலை. இப்போ முதல்ல நம்ம வீட்டில் வந்து செம்பருத்தி பூ பூத்துருக்குது. அது போக பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் எல்லாம் வந்து நிறைய மொட்டு வச்சுருக்குது. புது வீட்டில் வந்ததுமே இந்த பூக்கள் பூக்கிறத பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா லாரியில் தான் கொண்டு வந்தோம். அப்போவே வந்து நிறைய செடிகள் அந்த காற்றுலையும் வெயில்லையும் ஃபுல்லாக ஆடி அப்படியே கருகிருச்சு. இப்போ இங்கே கொண்டு வந்து அந்த கருகின செடிகளெல்லாம் எடுத்துட்டு அந்த கருகின இலைகளெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ அப்படியே வச்சுருக்கேன். இப்போ மேலே ஜன்னலுக்கு மேலே சின்ன சின்ன தொட்டியில் வந்து டேபிள் ரோஸ் இதெல்லாம் வச்சு விட்டுருக்குறேன். இப்போ தான் கொஞ்சம் அப்படியே தளைஞ்சு வந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மணி பிளான்ட் செடி நம்ம பழைய வீட்டில் முன்னாடியே ஒட்டி வச்சுருப்பேன். நல்லா அழகாக படர்ந்து இருந்த செடி. இது பார்த்திங்கன்னா கொண்டாந்து இறக்குறப்பவே வந்து தொட்டி வந்து உடஞ்சிருச்சு. ஏன்னா வந்து கொண்டு வர்றப்பவே வந்து பிரேக்கில் அந்த லாரியில் பிரேக் போடுறப்போ தண்ணி ஏற்கனவே ஊற்றி வச்சுருந்ததுனால அந்த தொட்டி ஊறி இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா அது அப்படியே உடஞ்சிருச்சு. சரின்னு தொட்டி வாங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இங்கே பக்கத்தில் கிடைக்கல, அதனால் இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் கொஞ்சம் அப்படியே அந்த செடி மணி பிளான்ட்டு அப்படியே வாடி போச்சு. இப்போ அதுக்காக தான் தொட்டி வாங்கியாந்து வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து அதில் வச்சிடலாம். அதே போல் ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா ஒரு கொத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 10 மொட்டு வச்சுருந்ததுங்க. ரொம்ப அழகாக பூத்துருந்தது. அதை பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே செடிகளெல்லாம் புது இடத்துக்கு வந்துட்டு அப்படியே இருக்குது. இது கொஞ்ச நாள் ஆகும், 1 வீக்குக்கு மேலே ஆகும் இது நல்லா தளைஞ்சு வர்றதுக்கு. இந்த தொட்டி தான் வந்து நான் காக்காய்க்கு தண்ணி வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அந்த பெரிய தொட்டி வந்து 100 ரூபா. இந்த காக்காய்க்கு தண்ணி வச்சுருக்க தொட்டி பார்த்திங்க அப்படின்னா 70 ரூபா. அது மோல்டிங் டைப்புனால அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ரேட்டு தான் சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு பிளாஸ்டிக் தட்டில் தான் ஊற்றி வச்சுட்டு இருந்தேன். அது காற்றுக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்து விழுந்துருது. அதனால் சரி ஒரு தொட்டி ஒன்று வாங்கி வச்சுருவோன்னு வாங்கி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இன்னொன்று அரிசி போட்ட தொட்டி வந்து அதை நானே தயார் பண்ணேன் வீட்டில். இப்போ செடிகள் எல்லாம் முன்னாடி அந்த சங்குப்பூ செடியெல்லாம் வீட்டில் பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா பழைய வீடியோஸ்லலாம் முன்னாடி வச்சுருப்பேன். அதெல்லாம் எடுத்தாந்து இப்போ வச்சுருக்கேன். இப்போ அதே போல் வெளியில் க்ரோ பேக் வச்ச செடி எல்லாமே வந்து வெளியில் அப்படியே லைனாக அடுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் எல்லா செடியுமே வந்து வாடி போச்சுங்க. ஏன்னா வந்து அந்த வெயிலுக்கு கொண்டு வந்தது காற்று, ஓவர் காற்று, அதில் பார்த்திங்கன்னா செடிகள் ஃபுல்லாமே வாடிடுச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் பச்சை கொடுத்து தளைஞ்சு வந்துட்டுருக்குது. இப்போ அப்படியே லைட்டாக வந்து மழை தூரிகிட்ருக்கு. காற்றுமே பார்த்திங்கன்னா செம்ம காற்றுங்க. இந்த ஆடி பட்டத்தில் வந்து ஆடி மாதம் நல்லா காற்றடிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே ரொம்பவுமே காற்று ரொம்ப ஜாஸ்தி. வீட்டுக்கு முன்னாடியே நல்லா நிறைய மரங்கள் இருக்குது. வேப்ப மரமெல்லாம் ஃபுல்லாக காற்று தான் பயங்கர காற்று அடிச்சிட்ருக்குது. மழையும் வந்து லைட்டாக தூரிகிட்ருக்குது. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இப்போ வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அந்த தொட்டியை வந்து கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர், எவ்வளோன்னு ரேட்டு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த பெரிய தொட்டி வந்து 100 ரூபாங்க. 3 தொட்டியும் 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அந்த காக்கைக்கு தண்ணி வச்சுருக்கிறது 70 ரூபா தான். இப்போ அப்படியே வந்து அந்த மணி பிளான்ட் செடி இருந்ததில்ல, அந்த டப்பாவில் போட்டு வச்சுருந்ததை இப்போ அம்மா எடுத்து ஒரு தொட்டியில் வச்சுட்டாங்க. வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். சரி அப்படியே அந்த வாடினதெல்லாம் கொஞ்சம் தளைஞ்சு வந்துடும்னு நினைக்கிறேன். அதுபோக கொஞ்சம் சின்ன சின்ன செடிகள்லாம் வந்து கொண்டு வந்திருந்தோம். அதெல்லாம் அம்மா லைனாக வச்சு விட்ருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய கையில் வந்து மாவுக்கட்டு போட்டு விட்ருக்காங்க. ஒரு 3 வீக்ஸுக்கு வந்து இது அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தினமும் நான் என்னோடய வீடியோஸை பூஜை வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன். கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடியுது அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.